சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் வாசிக்க கேட்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த வசனத்தில் இந்த வேத வாக்கியத்தோடு தேவன் நம்மை இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த வேலை தகப்பனே உண்மை ஒரு முறை கூட நோக்கி பார்ப்பதற்கு இந்த தருணத்தை தந்த இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற தகப்பனே. இயேசப்பா, இந்த வார்த்தையோடு கூட நீர் இடைபடுங்க தகப்பனே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து இயேசப்பா பேசுங்க தகப்பனே. நீர் பேசுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, அந்த இடத்தை எங்களுக்கு தகப்பனே நீ தந்த இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தை எங்களை ஆயத்தம் பண்ணி தந்த என்னுடைய தலைமை போதகருக்கு தகப்பனே எங்களுடைய மனமார்ந்தது இயேசப்பா. இயேசப்பா, நன்றிகளை செலுத்துகிற தகப்பனே. இயேசப்பா, நீர் இடைபடுங்க தகப்பன். நாங்கள் ஒன்றுமில்லை இயேசப்பா. கேட்கிற வார்த்தைகள் தகப்பனே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகளை அப்படியே கேட்டுவிட்டு தகப்பனே நாங்கள் கடந்து செல்லாதபடிக்கு தகப்பனே இயேசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு தகப்பனே நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தாருங்க தகப்பனே. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எங்கள் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்துவது மிகுந்த மனத்தாழ்மை என்று நாம் பார்க்கும் பொழுது முடிவு பரியந்த நம்மை தாழ்த்துவது. முடிவு பரியந்த நம்மை தாழ்த்தும் போது நம்மிடம் சாந்த குணம் ஏற்படுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் என்று நம்முடைய தேவனுடைய வேத வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம். பொறுமை மிக அவசியமான ஒன்று. பெண்கள் கூடிகள் இருக்கிற நமக்கு பொறுமை மிக அவசியமான ஒன்று. ஒரு நிமிடம் நம்முடைய பொறுமையை நாம் இழக்கும்போது அநேக குழப்பங்கள் வேதனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அதனால் நம்ம அமைதலாய் கடந்து செல்லும் பொழுது, இந்த பொறுமையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு என்று சொல்லும் பொழுது இயேசப்பா நமக்கு அநேக இடங்களில் அன்பை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதிலும் 2வது பிரதான கட்டளை தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்பு. இப்படிப்பட்ட அன்பை இயேசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தம் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த பெண்கள் கூடுகள் இருக்கிற நாம் அநேகர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்மோடு மிகுந்த மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மை இருக்கும் பொழுது அந்த பொறுமை வருகிறது, சாந்த குணம் வருகிறது. அதன் பின்பாக அப்படியே நம்மோடு அன்பு நமக்கு காணப்படுகிறது. இந்த குணம் நம்மோடு இந்த தாழ்மை, பொறுமை, சாந்தம், இந்த அன்பு, இந்த குணங்கள் நம்மோடு வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 25 வரை. எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் 25 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இந்த தாழ்மை, இந்த பொறுமை, இந்த சாந்தம், இந்த அன்பு நம்மோடு வர வேண்டுமானால் பழைய மனுஷனை பார்க்கும் பொழுது நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் களைந்து போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை படிக்க கேட்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பழைய மனுஷனை நாம் களைந்து போடும்போது நம்முடைய உள்ளம் புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அடுத்ததான வசனத்தை படிக்க கேட்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
நாம் இந்த 3 வசனத்திலும் வரிசையாக பார்க்கும் பொழுது இந்த மனத்தாழ்மை, பொறுமை, சாந்தம், அன்பு, இந்த குணங்கள் நம்மோடு வர வேண்டுமானால் நாம் நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் களைந்து போட வேண்டும். பழைய சுபாவங்கள் நமக்கு நம் சுபாவங்களை நாம் விடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்தை படிக்க கேட்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். நாம் ஒவ்வொருவரும் இந்த குணங்கள் நம்மோடு காணப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பொய்யை களைந்து உண்மையை மாத்திரம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்க கேட்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் மதியற்ற ஒரு பிள்ளைகளாய் இல்லாதபடி, மதியற்றவர்கள்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனம் போன போக்கில் இல்லாதபடி கர்த்தருடைய சித்தம், நமக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தேவன் நம்முடைய ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையில் நாம் நம்மோடு தாழ்மை வர வேண்டும், பொறுமை வர வேண்டும், சாந்த குணம் நம்மோடு வர வேண்டும். இவ்வண்ணம் வரும்பொழுது நம்முடைய தானாகவே அன்பான குணம் நம்மோடு வருகிறது. இப்படி வரும்போது நாம் பழைய மனுஷனை, நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் களைந்து போடுகிறோம். களைந்து போடும் பொழுது புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிறோம். நாம் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்படலாம். மதியற்றவர்களாய் இராமல் நம்முடைய மனம் போன போக்கில் வாழாதபடி நம்முடைய கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நாம் இந்த ஊழியத்தின் பாதையில் பெண்கள் கூடியில் இருக்கிற நாம் ஊழியத்தின் பாதையில் செல்லும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் முறுமுறுப்பில்லாமலும் நாம் செல்கிறவர்கள் எந்த ஒரு தர்க்கிப்பு குணங்கள் இல்லாதபடி நம்மை தாழ்மையான குணத்தோடு நாம் இருக்க வேண்டும். நமக்கு இந்த தாழ்மை, இந்த பொறுமை, இந்த சாந்தம், இந்த அன்பு எப்போது நம்மோடு வருகிறது என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படும் போது தாழ்மை வருகிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சபையில் நமக்கு தருகிற ஆலோசனைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் பயப்படும் போது, அந்த பயப்பட்டு நாம் அதுக்கு கீழ்ப்படியும் போது, முதல் கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன வருகிறது? தாழ்மை வருகிறது. தாழ்மையான குணம் நம்மோடு வர வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு இருக்க வேண்டும். சாந்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14வது வசனம் 14வது அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். நாம் ஒவ்வொருவரும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீடிய சாந்தம் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் மகா புத்திமான்களாய் காணப்பட வேண்டும். பொறுமையை பற்றி பார்க்கும் பொழுது லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. பொறுமை நம்மோடு வரும்போது தான் நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு வரும்போது நமக்கு தாழ்மை வருகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள்
மகா புத்திமான்களாய் காணப்படுகிறோம். பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். அன்பை பற்றி பார்க்கும் பொழுது யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் 15வது அதிகாரம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நமக்கு ஏசப்பா அன்பை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா நமக்கு காட்டி கொடுத்த அன்பை, நமக்கு சொல்லி கொடுத்த அன்பை நாமும் மற்றவர்களோடு காமிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இயேசுவினுடைய அன்பு எப்போதும் நம்மோடு காணப்பட வேண்டும். இப்படியாக நம்ம பெண்கள் கூடியில் இருக்கிற நாம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தாழ்மையும் இந்த பொறுமை, இந்த சாந்தம், இந்த அன்பு, இந்த குணங்கள் நம்மோடு வர வேண்டுமானால் நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஒருவர் மதியற்றவர்களாய் இராதபடி, நம்முடைய மனம் போன போக்கில் நாம் இராதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் நாம் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எப்போது தாழ்மை வருகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நமக்கு தாழ்மை வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பார்க்கும் பொழுது ஆராதனை ஒழுங்குகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வரும்போது நம் ஒவ்வொருவருக்கும் தாழ்மை வருகிறது. தாழ்மை வரும்பொழுது சாந்த குணம் சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமான்களாய் காணப்படுகிறோம். இந்த முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறார். நாம் முன்கோபங்கள் இல்லாதபடி எந்த இடத்திலும் அன்பை பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் மற்றவர்களோடு நம்முடைய முகத்தில் பார்க்கும் பொழுதே தேவனுடைய அன்பு காணப்படுகிற பிள்ளைகளாய் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பொறுமை என்று பார்க்கும் பொழுது பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நாம் காத்து கொள்ள முடியும். அன்பு என்று செல்லும் பொழுது இயேசுவினுடைய அன்பு, இயேசப்பா நமக்கு பிரதானமாய் கொடுத்த கட்டளைகளை பார்க்கும் பொழுது தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்பு, இந்த அன்பு நம் ஒவ்வொருவரிடமும் காணப்பட வேண்டும். நம் பக்கத்தில் இருக்கிறவர்களும் ஒன்று பேசிவிட்டு மற்றவர்களும் ஒன்று பேசாதபடிக்கு ஏசப்பா நமக்கு காட்டி கொடுத்திருக்கிற அன்பை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றுவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படியாக இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஏசப்பா நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இப்படியான குணங்கள், தாழ்மை, பொறுமை, சாந்தம், இப்படிப்பட்ட குணங்கள் நம்மோடு வரும்பொழுது நம்மை ஏசப்பா எப்படி வைத்திருக்கிறாங்களான்னு சொன்னால், ஏசப்பா அவங்களுடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று எந்த வேத வாக்கியத்தில் நாம் படிக்க கேட்கிறோம். இப்படியாக நம் ஒவ்வொருவரும் சாந்த குணம் உள்ளவர்களாய் முதலில் நம்மோடு வர வேண்டிய குணம் தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நமக்குள் தாழ்மை வருகிறது. தாழ்மை வந்தாலே சாந்த குணம், பொறுமை நம்மோடு வருகிறது. இந்த தாழ்மை என்ற குணம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த தாழ்மை வரும்பொழுது மற்ற குணங்களும் நம்மோடு தேவனுடைய அன்பை நாம் பறைசாற்றுவர்களாய் காணப்படுகிறோம். இப்படியாக இந்த தேவனுடைய அன்பை நாம் பறைசாற்றும் பொழுது எசப்பா அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறவராய் காணப்படுகிறார்.